நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நீ படிக்கிற அம்மா எடுத்து குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. பயிற்சியிலே மட்டும் சேர்த்துக்கலாம், அது பணம் கட்டிடலாம், அது சாப்பாட்டு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அது இவனே தாய் தந்தையை இழந்து தவிக்கும் பிள்ளைகளுக்காக தந்தை ஸ்தானத்தில் வீடு தேடி வந்த அமைச்சர் இதுக்கு வந்து டெம்பரரி வேலை வந்து இமீடியட்டாக அதுக்கு ஜாப் அப்புறம் நமக்கு பர்மனன்ட் போஸ்ட் கால் பண்ணும்போது நாமளே கட்டணும் அப்படின்னு தன் சொந்த பிள்ளைகளைப் போல் நினைத்து நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்று கேட்டதும் கலங்கி போன பிள்ளைகள் பேச பேச அமைச்சரை ஒரு நிமிடம் கலங்கி போன சோக கதை. கள்ளக்குறிச்சி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 1 லட்ச ரூபா பணம் வந்து இமீடியட்டாக வந்து பொருளாதார உதவியும் நாங்கள் செய்வோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விவசாய தம்பதிகளான கமலக்கண்ணன் மற்றும் வசந்தி ஆகியோருக்கு 4 பிள்ளைகள் இருக்கின்றனர். இந்நிலையில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு தாய் இறந்த நிலையில் அப்பாவும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து 4 பிள்ளைகளும் நிற்கதியாய் வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்து போயுள்ளனர். அப்போது ஒட்டுமொத்த கிராமமே அவர்களை தத்தெடுத்ததாகவும் கூறப்படும் நிலையில் அமைச்சர் ஏவாவேலு ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவர்களின் வீடு தேடி ஓடோடி வந்துள்ளார். அது மட்டுமின்றி அவர்களை படிக்க வைப்பதாக உறுதியளித்தது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு காசோலையையும் வழங்கி இருக்கிறார். இந்த ஒரு சம்பவம் அனைவர் மத்தியிலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.